Time 4:19 AM. Day 113. நேற்று என்ன நடந்துச்சு? கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன். சமைச்சேன். நான் ரைஸு, அப்புறம் கர்டு, அதில் இந்த பார்த்தா பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் சமைச்சேன். அதுதான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு குறை, பிரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரையாக இருந்தால் சூப்பர் டேஸ்டியாக இருந்திருக்கும். இடையிலலாம் வேகலை. அந்த ஒரு ஹோல் பர்த்தா நான் குக் பண்ணிட்டேன். பேன் சின்னதாக இருந்ததுனால அது எல்லா சைடும் எல்லா பிரிஞ்சாலும் எல்லா பீஸும் ஒழுங்காக குக் ஆகலை. அதை நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல. பிளாக் ஷர்ட்டு, ஆஃப் ஒயிட்டு ஃபார்மல் பேண்ட்டு தான் போட்டேன், பெல்ட்டோட. நான் நேற்று பஸ்ஸில் தான் போனேன். அதுக்காகவே கொஞ்சம் வெளியாகவே கிளம்புனேன். இங்கே ஷேர் ஆட்டோ கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் ஒன்று கிடச்சிது. அந்த அண்ணா 10 ரூபா தான் வாங்கினாங்க. ரொம்ப கைண்டாக இருந்தார். நான் சொன்னேன் 15 ரூபா தானே அப்படின்னு. அவர்கிட்ட சில்லறை இல்லைன்னாங்க. என்கிட்டேயும் 5 ருபீஸ் இல்லை. அதெல்லாம் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் நான் நடந்தேன். சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ரெடி ஆகிட்டு போகும்போது கை பார்க்குற ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஃப்ரிட்ஜ் தண்ணி பாட்டிலில் நல்லா கூலிங் தண்ணி இருக்கா கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் பாட்டிலே எடுக்கலை, ஆஃபீஸில் தான் இருக்குது அப்படின்னேன். ஆக்சுவலி பட்டர் மில்க்கு குட்டி குட்டி வாங்கி வச்சுருக்கேன். அதை ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆட்டோ ஏறினேன். அப்புறம் இறங்கி அந்த மேலே இருக்கிற அந்த ஓவர் பிரிட்ஜு ஏறி இறங்கி காற்றுல கொடை கொஞ்சம் வளைஞ்சிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அப்புறம் நடந்து கொஞ்சம் தூரம் போனேன். கரெக்டாக அந்த ஜங்ஷன் வந்தப்போ ஒருத்தர் HCL எங்கன்னு கேட்டார். என்னோடய மைண்டில் இன்ஃபோசிஸ் அந்த பில்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு அப்படின்னேன். அப்புறம் அவர் ஓகேன்னு சொல்லி போயிட்டார். நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பஸ் ஏறினேன். பஸ்ஸில் பேக் வச்சுருந்தாங்க சீட்டில். ஸோ நான் போனது அவங்க பேக் எடுத்தாங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன், சின்ன பொண்ணு, சின்ன பையன், அவங்க அம்மா, அவங்க 3 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா பக்கத்தில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிது. அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஹோல் ஜேர்னியில் என்ன தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு லைட்டாக ஸ்னேக்கு மாதிரி இருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா, அந்த பொண்ணுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க தம்பி தோளில் அப்படியே சாய போகும்போது தம்பி தட்டி விட்டுட்டான். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் நினச்சேன், ஏன் இப்படி பண்ணுறான்? ஃப்யூச்சரில் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவான். கொஞ்சம் பெரிய பையனாயிட்டு சிஸ்டர் லவ் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவான். அதை நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு. எனக்கு ஆப்ஷன் இருந்தால் அவங்க சீட்டில் நான் உட்காந்து அவங்க அந்த பொண்ணை தூங்க சொல்லியிருப்பேன் தோளில். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபுல்லாக பில்லி ஐலிஷ் பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் அப்படியே வைப் பண்ணிகிட்டே போனேன். ஸ்னாப்பெல்லாம் எடுத்தேன், வைப் பண்ணிகிட்டே போனேன். அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். பஸ்ஸு கண்டக்டர் எங்கே போகணுன்னு கேட்டப்போ நான் பெருங்குடின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி ரூட்டு பெருங்குடியே இல்லை, கண்டஞ்சாவடி தான் ரூட்டு. நான் ஏன் பெருங்குடி சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் எதுவும் சொல்லலை. எனக்கு கண்டஞ்சாவடிக்கு தான் டிக்கெட்டு கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் கண்ணச்சாவடி வர அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் எந்திரிக்க போகும்போது அந்த பொண்ணு தூங்கிட்டு அந்த பையன் மேலே சாஞ்சிட்டா. அந்த பையன் திடீர்னு தட்டி எழுப்பி விட்டுட்டான் அந்த பொண்ணை. எனக்கு கஷ்டமாயிடுச்சு, ஏன் இப்படி ரூடாக பண்ணுறான் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இறங்கி நடந்தேன். கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. நடந்து ஒரு அடியாக ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டேன். அப்புறம் லிஃப்ட் ஏறி மேலேயும் வந்துட்டேன். சரு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் நேராக ரொம்ப வேர்த்துருச்சு எனக்கு, அது வேறு. ஏன்னா நான் ரொம்ப தூரம் நடந்தேன்ல. அப்புறம் ஷூ பைட் ஆகிடுச்சு கால். இத்தனைக்கும் அது ஓல்டு ஷூ தான், பட் ஸ்டில் அந்த ஹீட்டுனால் நிறைய ஸ்கின் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் தடவினேன் கால்லெல்லாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கேரம் ஆடினோம் நானும் சரும். ஸ்னேக்கு என்னென்ன கலாய்ச்சா, சொல்லி கலாய்ச்சா மறந்துட்டேன். அவங்களுக்கு இது காமிச்சு கொடுத்துருந்தேன் வீடியோ. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்க அப்படின்னாங்க. தேங்க்யூ நல்லா சொன்னேன். அப்புறம் கேரம் ஆடும்போது நான் அவனை சருவை கலாய்ச்சேன் 50,000 ஏன்னா அவன் 50,000 ஐயோ நானே உளறிட்டேன். ஓகே, 50,000 சொல்லி கலாய்ச்சேன். அப்போது அவன் கூட இருக்கிற 2 பேர்கிட்ட கேட்டாங்க, நீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அப்போது ஒருத்தங்க 1,00,000 போடுவேன் அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க இதெல்லாம் டைரெக்டாகவே கேட்டுருவேன் அப்படின்னாங்க. அதாவது பயோடேட்டாலாம் போட மாட்டாங்களாம், டைரெக்டாகவே பொண்ணுக்கிட்ட அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்களாம், மேட்ரிமோனிலெலாம் போடாமலே. ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆமாம், நான் பண்ணி கொடுத்தேன். சாய் வரல. அப்புறம் வேலை இருந்துச்சு, பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. லைக் ப்ராஜெக்ட்டு நான் பண்ண வேண்டியது அவங்க பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் இன்சிடென்ட் டேஷ்போர்டு கேத்தரின் பண்ணி கொடுக்குறேன், அதுதான் கொஞ்சம் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஆஃபீஸ்லேருந்து தான் நான் யோசித்தேன். இல்லை சாரி பஸ்ஸில் வரும்போது தான் நான் யோசித்தேன், ஏன் நான் பெருங்குடி சொன்னேன், கண்டஞ்சாவடி தானே சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், அந்த பையன் என்கிட்ட HCL எங்கே இருக்குதுன்னு கேட்டான், இன்ஃபோசிஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்கல. HCL ஆக்சுவலி அவன் வந்ததுக்கு ரைட் எடுத்த HCL தான். நான் தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன். அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் வேணும்னே கேட்டிருந்தானா ஓகே, அவனுக்கு ஆக்சுவலி வழி தெரியும். அவன் என்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஓகே. ஒரு வேளை அவனுக்கு உண்மையிலே அது எங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்னு என்கிட்ட ஜென்யூனாக கேட்டிருந்தா நான் தப்பாக தான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இத்தனைக்கும் நான் வேணும்னு கூட பண்ணலை. அந்த மொமெண்ட்டில் எனக்கு எதுவும் கரெக்டாக யோசிக்க வரல. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அந்த பையன் பத்திரமா டைமுக்கு போயிருப்பானா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, வேறு என்ன, பிரேக்கு போனோம். ஸ்னேக்கும் வந்தாங்க. ஆக்சுவலி பக்கத்து ஆஃபீஸில் ஒருத்தர் அவருக்கு என்னோடய பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்போ லிஃப்ட்டில் ஏறினாலும் அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, உங்கள் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு, பேர் என்ன அதோட எல்லாம் கேட்டிருக்காரு, எனக்கு தெரியலன்னு அன்னைக்கு சொன்னேன். அவர் நேற்று பிளாக் டிஷர்ட்டு தான் போட்டிருந்தாரு. அதில் டிசைன் ஃபுல் கோலம். ஸோ சரு என்ன ஆகாசத்தில் புள்ளி வச்சுருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. ஸ்னேக்கும் சிரிக்க வச்சாங்க.
அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வெளில வந்துட்டோம். ஆக்சுவலி நான் தான் ரொம்ப லேட்டு. ஐ மீன் டீ குடிக்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பிரேமா கேங் வந்து அப்படியே நடந்துட்டு இருந்தாங்க ரோட்டில். அப்போது நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போது ஸ்னேக்கு சொன்னாங்க அவங்க போயிட்டாங்க ஃப்ளவரு அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாம் போயிட்டாங்க. எவ்வளோ பேரில் நிறைய பேர் ஒன்றா போகிறாங்க. நான் எந்த ஆஃபீஸு சீசஸ் கார்ப்பில் ஒரு 2 months ஒர்க் பண்ணேன். அங்கே தான் நாங்கள் ரொம்ப பெரிய கேங்கு 15-20 மெம்பர்ஸ் ஒன்றா பிரேக் போவோம். எனக்கு அது பார்த்தப்போ இது பார்த்தப்போ அது ஞாபகம் வந்துச்சு. இப்போ 1-2 பேர்னு வந்திருக்கோம். அது இத்தனைக்கும் அது அவ்வளோ நான் க்ளோஸ் கிடையாது. பட் ஸ்டில் அது ஒன்றா போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான். அதுக்கப்புறம் வேலை வந்துட்டேன். கொஞ்சம் வேலை செஞ்சு அப்படியே டைம் போயிடுச்சு. சாஹு வந்தாளா நேற்று? ஆக்சுவலி நான் நேற்று சாஹுவை பார்க்கல. கார்த்து வந்துட்டு பேசினா, ஃபோன் வாங்கிட்டு போனா. அந்த டைமில் தான் நான் கொஞ்சம் மறுபடியும் ஒர்க் பண்ணேன். ஃபோன் இல்லாதனால என்ன பண்ணுறது தெரியல. அட்லீஸ்ட் பாட்டு கேட்டு இந்த வேலை செய்யும்போது வேறு எதுவும் யோசிக்க வராது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணேன் நேற்று. ரொம்ப மூட் ஸ்விங் ஆகிடுச்சு. என்னால் நிறைய விஷயம் ப்ராசஸ் பண்ண முடியல. ரொம்ப ஹர்ட்டாக இருந்தேன். எப்படி சொல்கிறது, நான் ஒருத்தர்கிட்ட என்னோடய ரொம்ப பர்சனலான விஷயம் ஒன்று சொன்னேன். அது எனக்கு எவ்வளோ அதனால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், அது எவ்வளோ எனக்கு ஹர்ட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி பேக் ஃபயர் பண்ணாங்க. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதை யோசித்து மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று உங்களுக்கு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஆனால் இது 2லேயே ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணேன்னா, நான் யாரையும் சூஸ் பண்ணலை. யாருமே வேணான்னு நான் டிசைட் பண்ணேன். அந்த டிசிஷனை நினச்சி நான் ரிக்ரெட் பண்ணேன். அந்த டிசிஷன் எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் ரிக்ரெட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப எமோஷ்னல் ஆகிறேன் வர வர. என்னோடய எம்பத்தட்டிக் அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுது தெரியல. நான் எப்படி லூஸ் ஆகிடுவேணுன்னு பயமாக இருக்குது எனக்கு. இது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நேற்று வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அந்த பேச்சி முத்து அவருக்கு வந்து நான் ஷர்ட்டு கலர் பென்சில்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஜெனுவினாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. காட் பிளெஸ் யூ சொன்னாங்க. நான் உங்களுக்கு நல்ல மனசு, வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. புவியரசன் வந்து எனக்கு சல்யூட் கொடுத்தாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் என் ப்ளேஸ்க்கு வந்து என்னை சல்யூட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை கலாய்ச்சார். அதாவது பேசாமல் ராமேஸ்வரத்தில் ஓட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் ராமேஸ்வரம் போகிறதெல்லாம் வேணாம், நீங்கள் சென்னையிலே ஓட்டுங்க, இங்கே பக்கத்துலேயே ஓட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். அதான் ஒன்று. அப்புறம் என்னாச்சு, டின்னர் வந்து பாரு புளி சாதம் கொண்டு வந்தாங்க. அதை நான் ஒரு 3 வாய் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு போனேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருந்தேன்.
நான் அப்செட் ஆகிறத பார்த்துட்டு சரு வந்து கேபை கேன்சல் பண்ண சொன்னான். அவன் என்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா, நானும் சரின்னேன். அப்புறம் சிவாக்கும் கார்த்துக்கும் லட்டு கொடுத்தேன். அவங்களுக்கு நான் அரக்கூலேருந்தே சாக்லேட் கொடுக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ லட்டுவாவது கொடுக்கணும், ராமேஸ்வரம் லட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் பாருக்கிட்டேயும் சருக்கிட்டேயும் என்னை வந்து கண்டிக்க சொன்னேன். நான் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி என்னையே நானே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால், நானே என்னை மைண்ட் ஃபக் பண்ணுற மாதிரி இருந்தால், தயவு செஞ்சு என்னை திட்டுங்க, என்னை திருத்துங்க, கொஞ்சம் உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு. 2 பேரும் பண்ணுறேன்னு இருக்காங்க, பார்ப்போம் அது எங்கே போய் முடியும்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சருதான் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணான். நாங்கள் ஷொலிங்களூர் வந்துட்டு டீ டாக்கீஸில் ஹேசல்நட் காஃபி குடித்தோம். அதுக்கப்புறம் சரு என்னை ட்ராப் பண்ணான். எனக்கு மனசு சரியில்லைன்னு ஒரே காரணத்துக்காக அவன் வந்து ட்ராப் பண்ணான். நான் கொடுத்து வச்சுருக்கணும்ல இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க. ஐநோ இத்தனைக்கும் அவனுக்கும் நிறைய பிரச்சனை. பட் ஸ்டில் ஹீ காண்டாக்டட் மீ. ஆக்சுவலி நேற்று சந்தும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நானும் சருவும் மட்டும்தான். நான் சொன்னேன்ல, இது அன்எக்ஸ்பெக்டடாக சந்தோஷமாக இருந்தேன்னு. ஐ மீன் சில விஷயங்கள் லைக் ஆனந்த கண்ணீர் வர மாதிரி தோணுச்சு. லைக் எனக்கு ஜெப்டோ டெலிவரி பண்ணுறவங்களுக்கு வந்து நான் எப்போவுமே யார் வந்தாலும் தண்ணி வேணுமான்னு கேட்பேன். தண்ணி தான், ஜூஸு கலக்கி வைக்க மாட்டேன் யூஸ்வலாக. அதனால் தண்ணி நிறைய இருக்கும். ஸோ தண்ணி கேட்பேன். அவங்க சம்டைம்ஸ் சில பேர் வேணுன்னுவாங்க, சில பேர் வேணான்னுவாங்க. இப்போது இங்கே இவர்கிட்ட வந்து தண்ணி வேணுமா கேட்டால் அவங்க வேணும்னாங்க. அவங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னாரு. அவர் குடிச்சிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் அந்த போகிற வேளை வால்மோக்காரங்க கால் பண்ணியிருந்தார். அவருக்கு ஓடிபி சொன்னேன். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக ஈஸ்வரின்னு ஒரு டெலிவரி ஏஜென்ட் இருக்காங்க. நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னா, ஒரு டைமில் எனக்கு ஒரு 5 டெலிவரி ஃப்ரம் மீஷோ. ஸோ அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாசல் வெளியே உள்ள கிரில் டோர் தான், ஸோ அதுக்குள்ளெல்லாம் போட்டாங்க. நான் மறக்கவே மாட்டேன். இத்தனைக்கும் அது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எனக்கு என்னோடதே போதும் அப்படின்னு. அப்புறம் ஐயோ லைட்டாக தூங்கிட்டேன். என்ன சொன்னேன்னு ஞாபகம் இல்லை, உளறிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ லைக் என்னோடய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே எனக்கு ப்ரிவ்யூ கிடையாது. இது வந்து ரியல் டைம், அதனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்த்து பண்ணுவீங்க. ஐ மீன் ஐயோ மறுபடியும் தூக்கத்தில் வளரிட்டேன். ஐ மீன் என்னை மன்னிச்சிடுங்க, நிறைய ஏதாவது வளர்கிற மாதிரி பேசினேன். அதுக்கப்புறம் என்ன, மீஷோ டெலிவரி சொன்னேன்ல, அதில் ஈஸ்வரின்னு ஒரு அக்கா, அவங்க நிறைய டெலிவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து போட்டுருவாங்க. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஷிஃப்ட்டு மார்னிங் தூங்கிட்டுருப்பேன், மத்தியானத்துக்கு மேலே தான் எந்திரிப்பேன். அப்போ அவங்க வந்து ஓடிபி அப்போ கேட்பாங்க, நான் கொடுப்பேன். ஸோ நேற்று வந்து நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. லைக் அவசரமாக டெலிவரி பண்ணிவிட்டு போகிற இருந்ததில் வந்து நான் நல்லா இருக்கேனான்னு அவங்க அந்த வார்த்தை கேட்டது ஸோ பொலைட் ஆஃப் ஹர். சீரியஸ்லி ஐ ஃபெல்ட் குட். அதுக்கப்புறம் தான் சரு வீட்டில் ட்ராப் பண்ணி மீஷோ டெலிவரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டெடி பேர் மாதிரி அந்த திங்ஸ் வைக்கிற மாதிரி
ஒரு குட்டி ஹேமக் மாதிரி ஒன்று அதை நான் செட் பண்ணேன். பொம்மைலாம் அதுக்கு முள்ள போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று மூவி வந்து ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஓகே, அப்புறம் நான் கொஞ்சம் சோல்ட் அவுட் டவுன் நியூ பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு இமோஷ்னல் ஒன். அதை பார்த்து கொஞ்சம் அழுதேன். நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப இமோஷ்னல் ஆகிறேன். அப்புறம் மீஷோ டெலிவரியில் ரிமோட் கவர்ஸ் போட்டிருந்தேன், அது வந்துச்சு. ரிமோட்டுக்கெல்லாம் புது புது ட்ரெஸ்ஸு போட்டு விட்டேன். நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு போட்டையோட. அதுக்கப்புறம் பாலித்தீன் கவர்ஸ் போட்டிருந்தேன். என்கிட்ட நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பாலித்தீன் கவரில் போடணுன்னு எல்லாத்துலேயும் உட்காந்து பாலித்தீன் கவரை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் சோல்ட் அவுட் டவுன் நியூ பார்த்தேன். ஜோசியை காணோம், 2 நாளாக வர்றதே இல்லை வீட்டுக்கு. அது இப்போ பீட்டாக இருக்கிறனாலையா தெரியல, அதை நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், டே 114, டைம் 3:37 AM. நேற்று என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி ரொம்ப அப்செட்டாக இருந்தேன்னா, கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன். பட் எனக்கு நான் ஒரு 5 என்னமோ தான் தூங்கினேன். எனக்கு ஒரு 9:30 ஒரு கால் வந்துச்சு. அப்படியே எந்திரிச்சிட்டேன். பார்த்தா யூனிவர்சிட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அட்மிஷன் டீட்டெயில்ஸுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க எலிஜிபிலிட்டி ஓகேன்ட்டாங்க. 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நேரில் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும், கெஸ்டட் காப்பி வேணும். ஸோ நான் ஈவினிங்குள்ளே வரேன்னேன். நல்ல வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனதுனால போகிறேன் அப்படின்னு இருந்துச்சு. நல்லா பேசினார். அவர் பேர் தயாநிதி அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு மறுபடியும் படுத்துட்டேன். அப்புறம் ஒரு எப்போ எழுந்திரிச்சேன்? 1:30 அந்த மாதிரி டைமில் தான் எழுந்திரிச்சேன். ரொம்ப கெட்ட கனவு ஒன்று பார்த்தேன், லைக் கேட் ரிலேட்டடாக. அது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவசரமாக கிளம்புனேன். வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் எடுத்தேன். அப்புறம் திருவான்மியூரில் வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெயின் ஏறிட்டு சேப்பாக்கில் போய் இறங்கினேன். ஐயோ, சேப்பாக்கில் ஆக்சுவலி மேப் போட்டு தான் போனேன். ரைட்டு காமிச்சிது சேப்பாக்கு ஸ்டேஷன் இறங்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு. பார்த்தா அது ஏதோ வேற எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நடந்து வந்து யார்கிட்டயோ கேட்டு திருப்பி நடந்து வந்து இந்த வெயிலில் எப்படியோ ஒரு 4க்குள்ளே யூனிவர்சிட்டி வந்துட்டேன். அங்கே ஒரு தாத்தா இருந்தார், செக்யூரிட்டி தாத்தா. பாவமாக இருந்துச்சு எனக்கு அவரை பார்க்கும்போது. சாப்பிட்டேனா, டீ குடிச்சிங்களெல்லாம் கேட்டேன். அப்புறம் நம்ம வரும்போது ஒன்றா குடிக்கலான்னு சொன்னேன் அவர்கிட்ட. சரிம்மான்ட்டார். நான் மேலே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அதுக்குள்ளே போனேன். ரொம்ப பழைய பில்டிங், க்ளீனாகவே வைக்கலை. பட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏஸ்தட்டிக் லுக். அப்புறம் அவர் வந்து எனக்கு கெசட்டட் சிக்னேச்சர் வாங்க கேட்குறேன்னாரு. பார்த்தா அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சு, ஒரிஜினல்ஸ் எல்லாம் காமிச்சு சைன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவர் அங்கே காணோம்.
அப்புறம் நான் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் மேலே போனேன். அப்போ ஒருத்தர் வந்து, நான் ஏன் இவ்வளோ டேட்டூ போட்டிருக்கேன், வலிக்கலையா, அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா எதுக்கு பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டார். நான் வந்து சொன்னேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். அவங்க அப்பா அம்மா தான், இல்லைன்னு இல்லை, எனக்கும் பாசம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, அதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். வாழ்க்கை ஒன்று தான், பாசம் வந்து நான் காட்டுவேன், ஆனால் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் ட்ரெயின் ஏறினேன், மறுபடியும் பாட்டு கேட்டு ஜாலியாக வந்தேன். ட்ரெயின் ஏறினோடனே நான் சீட்டில் உட்காந்துருக்கேன், ஒருத்தங்க திருநங்கை தான் உட்காந்துருந்தாங்க. என்னை பார்த்தா ஸ்மைல் பண்ணாங்க, நான் ஸ்மைல் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீனரியெல்லாம் பார்த்து ஜாலியாக வந்தேன். திருவான்மையூர் இறங்கினேன். சருட்ட சொன்னேன், என்ன கதை, வரவா வேணாமான்னு. சந்து வந்து கிளம்பி வான்னாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் ஆஃபீஸ் கீழே வந்துட்டு கால் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன்னு. ஆனால் நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக ஆஃபீஸே போயிட்டேன். சரி, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு ஆஃபீஸே போயிட்டேன். அங்கே போயிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. சந்து செம்ம ஹாப்பி, சரு செம்ம ஷாக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, காலு அதெல்லாம் அட்டன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, மாற்றி மாற்றி பண்ணி முடித்தேன். அப்புறம் அவங்க என்ஓசி கேட்டிருந்தாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அது சாய்க்கு இமெயில் போட்டேன். சாய் வந்து நீங்கள் ஹெச்ஆருக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே. அப்புறம் ஐயோ, டின்னர் வந்து ஆஃபீஸில் நான் ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகல, ஏன்னா நான் ஆஃபீஸ் போகிற பிளான் எனக்கு இல்லை. ஒரு டீம் வந்து டீம் டின்னர் சாப்பிட்டாங்க, பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஐயோ, எனக்கு அது பார்த்ததும் டெம்ப்ட் ஆகிடுச்சு. பாரும் எடுத்துகிட்டு வரல ஃபுட்டாக, சரு எடுத்து வந்த சாப்பாடும் பத்தலையா. குழம்பு மட்டும்தான் இருந்துச்சு, தொட்டுக்க ஒன்றுமே இல்லை. எனக்கு அது பத்தலை. அப்புறம் எனக்கு டெம்ப்ட் ஆகிட்டு நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் அது ஆர்டர் பண்ணிட்டு கீழே வாங்க போனேன். அப்போ மோனியோட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அங்கே. அவங்க பேர் என்ன, ரஹீம். மோனி என்னை பார்த்ததுமே ஹாய் ஃபாசி அப்படின்னாங்க. என்ன ஹாய் மோனி, என்ன இங்கே கேட்டப்போ ஃப்ரெண்டு யூகேலேருந்து வந்திருக்கா, தான் பார்க்க வந்தேன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், உங்களை இன்ட்ரோ கொடுக்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஃபுட்டு வாங்கிட்டு நான் அவங்கக்கிட்ட போனேன். அவங்க ரொம்ப ரொம்ப கைண்ட், ஐயோ எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்க வரல, எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னாங்க. அப்புறம் உங்களை பற்றி நிறைய மோனி சொல்லியிருக்காங்க, உங்களோட விலாகை நான் ஒரு நாள் மட்டும் அவங்களோடது மட்டும் கேட்டிருக்கேன் அப்படின்னாங்க. பேர் என்ன கேட்டப்போ ரஹீம்னாங்க. ரொம்ப கைண்ட் பர்சன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. லைக் ஐம் கிளாட் மோனிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மோனி வந்து டேப்லெட் கொடுத்தா வந்தாங்க, பாசக்காரி. அதுக்கப்புறம் மேலே வந்து நான், மோனி, பாரு, சரு வந்து பிரியாணி சாப்பிட்டோம். காற்று பசிக்குதுன்னா காற்றுக்கு 2-3 வாய் கொடுத்தேன், நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கேரம் வந்து என்னமோ தெரியல, லைக் 1 வீக்காக கேரம் எந்த கேம் ஆடினாலும் நான் தோற்று போய்ட்றேன். எனக்கு ஒழுங்காகவே பாக்கெட் போட வரல. ஒருவேளை நான் மைண்டு சரியில்லாததுனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப எமோஷ்னல் ஆகிறேன், எனக்கு நினச்சி அழறேன். எனக்கே பிடிக்கல என்னோட இந்த வேர்ஷன். பார்ப்போம். லைக் ஐ ரியலி விஷ், நான் வந்து செலக்டிவாக 2-3 பேரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள
அவங்களோட மெமரி லாஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷனும் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், எவ்வளோ காசு செலவு பண்ணாலும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கலையே இன்ன வரைக்கும். கண்டுபிடிச்சா சான்ஸே இல்லை, அதான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, சரியாயிடுவேன் நம்புகிறேன். மனிஷா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். நான் அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன், நிறைய விஷயம் சொன்னேன். அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகலை அவங்க, அதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. கார்த்திக்கிட்ட பேசினேன் கொஞ்ச நேரம். சிவாட்ட எல்லாம் சரியாக பேச முடியல. வேறு என்னாச்சு? ஆக்சுவலி நான் நேற்று ஆஃபீஸ் போனதில் சருவுக்கும் சந்துவும் செம்ம ஹாப்பி. எனக்கு அது நினச்சி ரொம்ப ஹாப்பி. ஈவன் நானே எதிர்பார்க்கல போவேன்னு. நான் சாய்கிட்ட சொன்னேன். ஆஷிஃப் ஆக்சுவலி முந்தா நேற்று அவர் பிஸியாக இருந்தார், அதனால் கால் இது பண்ண முடியல. அதனால தான் நான் ஆஃபீஸ் போய் டேரெக்டாகவே பண்ணிட்டேன். ஓகே தேங்க்ஸ்னாரு சாய். ஓ அப்புறம் என்னாச்சு? நான் அப்செட் ஆகிறதுக்கு வேலையை பார்த்துட்டே இரு, ரொம்ப சான்ஸ் கொடுக்குறேன், அது எனக்கு தெரியுது. நான் ரொம்ப சான்ஸ் கொடுக்குறேன், எனக்கே பிடிக்கல. எனக்கு பழைய ஃபாசிக்கிட்ட போகணும், பழைய ஃபாசியாக மாறணும். யாரையும் எனக்கு அப்போ நான் எப்படின்னா, இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. எனக்கு ஒரு இவங்க தான் எனக்குன்னு சொல்கிற மாதிரி கூட இல்லை. அப்போ கூட நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். தனியாகவே எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிற கஷ்டம் இருந்ததை தவிர, லைக் அட்லீஸ்ட் எனக்கு அந்த க்ளோஸாக ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாரும் இல்லை. இருந்தவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு அப்படியே இருந்துட்டோம். அப்போ கூட இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை அப்படின்னு இருந்துச்சு. ஐ ரியலி விஷ் எல்லாம் ஹீல் ஆகணும்னு. இந்த மெமரி லாஸ் அது அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பக்கா எனக்கு பிரச்சனையே இல்லை, ஜாலியாக இருக்கும். அது ஒன்று தான் இருக்குது. அப்புறம் என்ன, டைரி எழுதணும்னு இருக்குது, சோல்ட் அவுட் ஆன் யூ பார்க்கணுன்னு இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது, ஏதாவது பார்த்து ட்ரிகர் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணால் சரியாகும்னு எனக்கே தெரியலை. முன்னாடியெல்லாம் தெரியும், ஒரு நல்ல ஒரு பாட்டு கேட்டால் ஓகே யாரா டைப்பு. நான் இப்போ பாட்டு கேட்டால் கூட எனக்கு ட்ரமாட்டிக்காக இருக்குது. எனக்கு ஏதோ ஆச்சு. பேசாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தாவும் இருக்க போகலாமான்னு யோசிக்கிறேன். நல்ல தெரியல. ஓகே வாட் எவர். ஆக்சுவலி நான் அருணுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச முடியுமா, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியுமா, இல்லை எங்கேயாவது வெளியே போகலாமா, ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்னு. அவன் 1 மணிக்கு வரேன்னா, நான் வேறு வண்டியில் தானே போனேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சருவுக்கு 12:30 வரைக்கும் இருக்கணும் பிரேக்குக்குன்னு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண வந்துட்டேன். ஆனால் அரு வரவே இல்லை, மெசேஜும் பண்ணலை. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் சிஜில். நான் சொன்னேன்ல அன்னைக்கு என்னை பைக்கில் ட்ராப் பண்ணாங்கன்னு. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஹாய் சொன்னேன். அப்போ அவங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா பைக்கில் உட்கார, ஃபுட் ரெஸ்ட்டு இல்லாமல், அந்த மாதிரி ஏதோ கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஆன் ஆகிடுச்சு. எவ்வளோ கைண்டாக இருக்காங்கல்ல, அப்படி கூட யோசிக்க தோணுதில்ல, அதுதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட நான் ஹெல்ப்பே கேட்காம எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, நான் மறக்கவே மாட்டேன். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரலாமா, வந்திருக்கணுமா அன்றைக்கி, அப்போ கிடைக்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம், அப்போ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசினோம், கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசினோம். பாவம் அவங்க எப்படி சொல்கிறது,
நாங்கள் 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு அவ்வளோதான். அவங்க குனிஞ்சு குனிஞ்சு கை கை வந்து அந்த பிரிக்கில் வச்சு தான் பேசிகிட்டே இருந்தாங்க. பாவம் வலிச்சிருக்கும். நிறைய பேசணும், நிறைய ஷேர் பண்ணோம். அவங்க முகமது சதக் காலேஜில் படிக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட். ஐயோ, அப்போ எனக்கும் என்னோடய காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் நான் இப்படி இல்லை. இப்படி இருந்திருக்கலாமோன்னு தோணுது இப்போது. அப்படி இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. நிறைய பேசணும். அவங்க கொஞ்சம் சரு மாதிரி கவுண்டர்லாம் கொடுக்குறாங்க பக்காவாக. நானும் சரு கூட சேர்ந்து எனக்கு சருவோட கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடாப்ட் ஆகிடுச்சு. திடீர்னு கவுண்டர் கொடுக்கறது. இவங்க வந்து காலையில் சிக்கன் சாப்பிடுவாங்களாம். இல்லை, காலையில் சமைச்சு மதியானம் சாப்பிடுவாங்களாம். அப்போது அது ப்ரோட்டீனில் அப்படின்னாங்க. என்னது ப்ரோட்டீனா? கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ப்ரோட்டீனா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சேன். பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது தான். நான் ஆக்சுவலி இந்த பாடி ஷேமிங்னு நான் இன்டென்ஷனோட பண்ணல. இட் வாஸ் ஃபன்னி. சிரிச்சுட்டே இருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. சிரிக்க வைக்கணும்னே தோணிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் சொன்னேன். ஹெல்த்தியாக இருந்தால் போதும், ஒல்லியாக இருந்தால் என்ன, குண்டாக இருந்தால் என்ன. அவங்கள ஆனால் நிறைய கலாய்ச்சேன். இனிமேல் உங்கள் பேர் ப்ரோட்டீன் சிச்சில், உங்கள் பேர் ப்ரோட்டீன் தான் வைக்க சேவ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் கலாய்ச்சேன். நல்லா இருந்துச்சு. அவங்க டீ குடிக்க என்னை கூப்பிட்றாங்க. பட் எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணணும், வீடு சுத்தம் பண்ணணும், குளித்து அந்த மாதிரிலாம். அப்புறம் அதான் சீரீஸ் பார்க்கணும் இப்படியே நினச்சிட்டு ஒன்றும் பண்ணலை. டீ குடிக்க போகல. அதுக்கப்புறம் அருணும் வரலை. அவன் 2:30 கால் பண்ணிட்டு பார்க்கலான்றான், 3 மணிக்கு. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு சான்ஸ் இல்லை, 1 மணினா கூட ஓகே, 2:30 டூ லேட் அப்படின்னு. அவன் அப்புறம் போகல. நாளைக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும். மேபி எனக்கு தோணுது, நான் அந்த ஸ்விம்மிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். பிஹெச்டி பார்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் கொஞ்சம் ஓகே ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஜாப் போனால் சரி ஆகிடுவேனா எனக்கு தெரியலை. எனிவே வில் சி. அவ்வளோதான். டே டன்.